ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்ஷால்லா எல்லோரும் நல்லா இருக்கிறாக்கும். இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற ரெசிபி ஒரு சிம்பிள் லன்ச் இது மெனு ஒன்று தான். தம்பல எண்ணெய் போட்டு பருப்பாக்கி கோழியாக்கி, ஆனால் நான் வந்து காட்டுறேன் வந்து தம்பல மட்டும்தான். மக்கெல்லாம் வந்து செட் அந்த இதுக்கு இது மேட்சிங்கன்ற மாதிரி தான் நான் காட்டுகிறேன். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் தம்பளோட இந்த அந்த நார் என்னமோன்னு சொல்லுவாங்க, அதை வந்து ஓரத்துலேருந்து கட் பண்ணி அப்படி இழுத்து எடுக்கணும். அந்த போஞ்சிக்காட அந்த இது நெட்டி இது இல்லை இழுக்கிற மாதிரி அப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்லைஸாக அரைஞ்சி எடுக்கணும். இந்த மாதிரி தான் நான் உறிஞ்சி எடுக்கணும். உரிச்சி இது மாதிரி ஸ்லைஸை கட் பண்ணணும். கனமாக வெட்டணுமென்னு இல்லை, மெலிச்சு வெட்டிடும். அதை பார்க்குறது பசந்தாய்க்கும் பார்த்தா ஸ்டார் மாதிரி. இப்போ நாங்கள் இதை நல்லா வெட்டிட்டு அதுக்கப்புறம் கழுவி எல்லாம் செஞ்சுட்டு ஒரு சட்டியில் இதை போட்டு அதுக்கு ஒரு வெங்காயம் ஒன்று ஸ்லைஸை கட் பண்ணது, ஒரு 2 இல்லாட்டி 3 பச்சை வச்சுக்கோங்க டிஸ்டம் அரைஞ்சி போடுகிறோம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு தக்காளிக்கு நல்லா பழுத்த தக்காளிக்கு ஒன்று வெட்டி போடணும். மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு வந்து எங்களுக்கு தேவையான அளவு 1/2 டேபிள் ஸ்பூன் சரி. இடித்த கொச்சிக்காய் வந்து 1 டேபிள் ஸ்பூன். சின்ன புள்ளி இருக்கிறேன்னா கொஞ்சம் பார்த்து போடுங்க, என் செண்டை குறப்பு கூடியாகும். மாசி இன்ச்சுன்னா மாசிட இது நான் போட்டுக்க 2 டேபிள் ஸ்பூன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் மாசி ஆசை சொல்லி. அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அடுப்பில் வைக்கணும். அப்புறம் நல்லா வதங்க விடுவணும். நல்லா அகப்பையால் நல்லா பெரட்டி விட்டு ஈஸி ரெசிபி, அவ்வளோ மிச்சம் டைம் எடுக்காது. ஒரு 10 நிமிஷம் வேக விட்டாலே அப்படி தானே எல்லாம் வதங்கிடும். மிச்சம் நல்லா வதங்கி சூம்பி சுண்டக்காவமா அதுக்காகட்டி வைக்காமல் கொஞ்சம் இந்த அளவுக்கு வச்சா சரி. அதுக்கு கடைசி ஆகிடு எடுத்து ஒன்றுமே ஈக்காது. நல்லா இது ப்ரோட்டீன், இது அயன் எல்லாம் ஈக்கிடு. இதுக்கு மேட்சிங்காக நான் வந்து பருப்பு ஆக்கிக்கிறேன். பருப்பு நான் வந்து ரெசிபி எடுத்துகிட்டு செஞ்சுக்கி இதுக்கு முந்தி கோழி ஆக்கிறேன். இதுக்கு முந்தி நான் காட்டிக்கிறேன். செஞ்சு பாருங்கள், எல்லாருக்கும் இன்ஷால்லா பிடிக்கும். செஞ்சு பார்த்து இது கமெண்ட் சொல்லுங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.